லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். பூமி, நான் உன்னை விட மாட்டேன் பூமி, நான் உன்னை விட மாட்டேன். நீ கண்டிப்பா பொழைச்சிருவ பூமி, நான் காப்பாத்திடுவேன். நீ தைரியமா இரு பூமி. நான் உன்னை நிச்சயமா காப்பாத்திடுவேன் பூமி, நான் காப்பாத்திடுவேன். நீ தைரியமா இரு பூமி, தைரியமா இரு. பூமி, என்னாச்சு பூமி, என்னாச்சு? நீங்க பயப்படாதீங்க, எனக்கு ஒண்ணும் இல்ல வேம்பு சார். நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருங்க. மம்மி, எல்லாரும் இங்க இருந்து போங்க. சிஸ்டர் கொஞ்சம் கூட்டிட்டு போங்க. பூமி, போங்கன்னு சொல்றேன்ல. வாங்க செஞ்சு கோஆபரேட் பண்ணுங்க. போங்க, சீக்கிரம் போங்க. வாங்க மேடம், வாங்க சீக்கிரம் போங்க. தர்ஷினி, என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? அங்க என்ன நடக்குது? அன்னைக்கு ரொம்ப முடியலன்னதும் டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அன்னைக்கு கண் முழிச்சு உங்களை கேட்டதும் தான் நாங்கெல்லாம் உள்ள வந்தோம். இப்ப என்னடானா உங்ககிட்ட பேசினதும் கொஞ்சம் எமோஷனல் ஆனதுனால மறுபடியும் டயர்ட் ஆயிட்டாங்க. நீங்க பயப்படாதீங்கண்ணா. எப்படி தர்ஷினி பயப்படாம இருக்க சொல்ற? அவளை இந்த நிலைமையில என்ன பார்க்கவே முடியல. என்ன இப்படி எல்லாம் பேசுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு. நீ என்னென்ன பண்ணுவ? சரிண்ண, நான் வச்சிடுறேன். தர்ஷினி, அட்லீஸ்ட் அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு காமி. பூமிக்கு என்னாச்சுன்னு சொல்லு தர்ஷினி. ப்ளீஸ்ண்ண, நீங்க அங்க என்னன்னு பாருங்கண்ண. இங்க ஏதாவது நான் உங்களுக்கு போன் பண்றேன்னு. பூமியை காப்பாத்தி ஆகணும். எப்படி காப்பாத்துறத? காப்பாத்தி ஆகணும். உடனே அந்த காரை பிடிச்சாகணும். இந்த ஆம்புலன்ஸ் யாரோடதுண்ணா? என்னோடதான். என்ன விஷயம்? அண்ணே, தயவு செஞ்சு என் கூட கொஞ்சம் வாங்கண்ணே. ஆனா ஒரு உயிரை காப்பாத்தி ஆகணும். என் பொண்டாட்டி பொம்மிக்கு நல்ல காரணத்துக்காக தான் நீ கூப்பிடுற. ஆனா உன் கூட வர்றதுக்கு உடம்பு எனக்கு ஒத்துழைக்கலப்பா. என்னன்னா சுத்தமா உடம்பு சரியில்லாம காய்ச்சலோட உட்காந்துருக்கேன். இப்ப நான் உன் கூட வர்றது ரொம்ப கஷ்டம்ப்பா. அண்ணே, இது புடிங்கண்ணே. இதுல கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஆதார் கார்டு, கேஷ்னு எல்லாமே இருக்குண்ணே. அண்ணே, தயவு செஞ்சு உங்க ஆம்புலன்ஸை மட்டும் கொடுங்கண்ணே. எப்படியாச்சும் அந்த சிஸ்டரை கண்டுபிடிச்சு நான் கூட்டிட்டு போய் ஆகணும்ண்ணே. என் பொண்டாட்டி உயிரை அப்பதானே என்னால காப்பாற்ற முடியும். அதுக்கப்புறம் கண்டிப்பா உங்க வண்டியை கொண்டு வந்து கொடுத்துறேண்ணே. ப்ளீஸ்ண்ணே, உங்க வண்டியை மட்டும் கொடுங்க ப்ளீஸ்ண்ணே. அண்ணே, நான் வந்த கார் ரிப்பேர் ஆகி அங்கதான் நிக்குது. அது கொஞ்சம் தூரத்துல தான் நிக்குது. இந்தாங்கண்ணே, அந்த கார் சாவியை வச்சுக்கோங்க அண்ணே, ப்ளீஸ்ண்ணா. இந்தாப்பா, முதல்ல இது குடி. இருக்கட்டும். உன் பொண்டாட்டி உசுருக்காக போராடுறப்போ
உண்மையா அவங்கள காப்பாத்த நினைக்கிற பாத்தியா, அந்த நல்ல மனசு போதும். அதுவே நீ நல்லவங்கிறதுக்கு சாட்சிப்பா. உன் நல்ல மனசுக்கு எதுவும் தப்பா நடக்காது. நீ வண்டி எடுத்துட்டு போ. சாவி வண்டியில் தான் இருக்கு, போ. சரி சரிண்ணே, தேங்க்ஸ்ண்ணே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. பரவாயில்லப்பா, போயிட்டு வா. ஒரு பிரச்சனையும் வராது, தைரியமா போ. பார்த்து பத்திரமா போ. சரிண்ணா. தர்ஷினி, பொம்மிக்கு எப்படி இருக்க? எப்படி இருக்கா அவ? அண்ணே, உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குன்னு, ஆனா ரொம்ப ஆபத்தான கண்டிஷன் சொல்லிட்டாங்கன்னு. எப்படியாவது டோனரை கூட்டிட்டு வந்துருங்கன்னு. தர்ஷினி, நான் வந்துடுறேன் தர்ஷினி, எப்படியாவது வந்துருவேன். நீ தாத்தா பண்ணி பத்திரமா பாத்துக்கோ, நான் வந்துடுறேன். இழக்க நான் தயாரா இல்ல பூமி. நான் எப்படியாவது பிலோமினாவை பார்த்து அவங்களை கூட்டிட்டு வந்துடுறேன் பூமி. எனக்காக கொஞ்சம் மட்டும் தாக்குப்பிடி பூமி, கொஞ்சம் மட்டும் தாக்குப்பிடி. நான் வந்துடுறேன், நான் வந்துடுவேன். விஜய் சேதுபதி சார் கால் பண்றாரு. இந்த நேரத்துல அவர் கால் பண்றாரு. சார். ஹலோ சித்தார்த், எப்படி இருக்கீங்க? சார், நான் நல்லா இருக்கேன் சார். சார், ஏர்போர்ட்டில் உங்களை பார்த்து உங்களை பிடிக்குன்னு சொல்லி நான் உங்கள் கூட ஒரு செல்ஃபி எடுத்தேன். அப்புறம் உங்கள் ஃபோன் நம்பர் வாங்கிட்டு நான் அடிக்கடி மெசேஜ் பண்ணியிருக்கேன். இப்போ என்னை ஞாபகம் வச்சுக்கிட்டு என்னை கூப்பிட்ருக்கீங்க. சார், ஏதாச்சும் முக்கியமான விஷயமா சார்? ஆமாம் பிரதர், சோஷியல் மீடியாவில் நீங்கள் போட்ட வீடியோ வேகமாக வைரல் ஆகிட்டு இருக்கு பிரதர். அந்த பிரச்சனையை நானும் பார்த்தேன். இப்போ உங்கள் மனைவி பொம்மி எப்படி இருக்காங்க பிரதர்? சார், ரொம்ப ஆபத்தான கண்டிஷன்ல இருக்காங்க சார். அதான் ஒரு பிளட் டோனரை இமிடியேட்டா கூட்டிட்டு போகுங்க சார். சார், கார் வேற ரிப்பேர், அதனால ஒரு ஆம்புலன்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த டோனரை தேடி போயிட்டு இருக்கேன் சார். யாரும் முகம் தெரியாது 2-3 பேரு அந்த டோனரை கடத்திட்டு போயிட்டாங்க சார். அவங்களை எப்படியாவது மடக்கி அந்த டோனரை ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்க்கணும் சார். அப்பதான் ஆபரேஷன் பண்ணி என் ஒய்ஃபை காப்பாற்ற முடியும் சார். சித்தார்த், நீங்க கவலைப்பட வேண்டாம். நான் உடனே என் போலீஸ் ஃப்ரெண்ட்ஸை வச்சு மூவ் பண்றேன். ஏற்கனவே நான் செய்யாத குற்றத்தை செஞ்சதா சொல்லி இந்த ஸ்டேஷன்ல உட்கார வச்சு வேணும்னே லேட் பண்ணது சில போலீஸ்காரங்க தான் சார். அதனால யார் இதுக்கு பின்னாடி இருந்து ஏக்குறாங்க, யாரெல்லாம் அவங்களுக்காக வேலை செய்யறாங்கன்னு எனக்கு தெரியாது சார். ஒருவேளை தகவல் சொல்ல போய் அதுவே பிரச்சனையா முடிஞ்சிருச்சுன்னா ரொம்ப ரிஸ்க் சார். சரி, ஓகே சித்தார்த், அப்போ நான் ஒன்று பண்ணுறேன். இப்போ என் ரசிகர் மன்ற தலைவர் வின்சென்ட்டுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அவர் உடனே உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவார். அதுக்கப்புறமா என் ரசிகர்கள் எல்லாருமே இதில் இறங்கி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரியா? நீங்கள் பயப்படாதீங்க, எல்லாமே நல்லதாகவே நடக்கும். சார், சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ்லாம் எதுக்கு பிரதர், நான் இப்போவே உங்கள் நம்பர் கொடுத்து வின்சென்ட்டை கால் பண்ண சொல்கிறேன். சரிங்க சார்.
தலைவர் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரா? அப்படியா? என் அன்பு ரசிகர்களுக்கு வணக்கம். நான் விஜய் சேதுபதி பேசுறேன். நீங்க எல்லாருமே சோசியல் மீடியால பார்த்திருப்பீங்க. ஒரு முக்கியமான செய்தி. தன்னுடைய மனைவியை காப்பாத்த திரு சித்தார்த் அவர்கள் நடத்தும் போராட்டம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதுல ஒரு முக்கியமான அப்டேட் இருக்கு. திரு சித்தார்த்துக்கு ஆதரவாக நடிகர் விஜய் சேதுபதி களத்துல இறங்கியிருக்காரு. சித்தார்த்னு ஒருத்தர் தன்னோட மனைவி பொம்மியை காப்பாத்துறதுக்காக ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்காரு. அவர் நடத்துற அந்த அற போராட்டத்துல நம்ம மன்றமும் பங்கெடுத்துக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். நம்ம மன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் எப்படியாவது அவருக்கு ஹெல்ப் பண்ண பாருங்க. சாதிச்சவங்களுக்கும் சாதிக்காதவங்களுக்கும் இருக்கிற அதே 24 மணி நேரம் தான் எல்லாருக்கும் இருக்கு. அந்த 24 மணி நேரத்தில் எவ்வளவு சாதிக்கிறாங்கன்றதான் விஷயம். நீங்க எல்லாருமே சாதிக்க பிறந்தவங்க, என்னோட அன்பு தம்பிகள், நீங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணணும். அவர் இப்போ ஒரு ஆம்புலன்ஸ்ல அந்த ரோட்ல வந்துட்டு இருக்காரு. அங்க உடனடியாக அந்த ஹைவேஸ் வழியில இருக்க நம்ம மன்ற உறுப்பினர்கள் டோல்கேட்ல விசாரிங்க. அவர் சொல்ற குறிப்பிட்ட நம்பர் காரு, அந்த கார்ல தான் ரத்தம் கொடுத்து ஹெல்ப் பண்றேன்னு சொன்ன சிஸ்டரை கடத்திட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த கார் டோல்கேட்டை கிராஸ் ஆயிடுச்சுன்னா உடனே விசாரிக்க சொல்லுங்க. அந்த வண்டி எங்க இருக்கு என்னன்னு உடனே விசாரிச்சு சித்தார்த்துக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அவர் சொல்ற குறிப்பிட்ட நம்பர் காரு மஹேந்திரா ஜைலோ ஒயிட் கலரு, நம்பர் வந்து TN08 AK0378. டேய், நம்ம ரசிகர் மன்ற ஆளுங்க எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லுங்க. ஓகே. யார் இவங்க? இவங்களை எதுக்கு வண்டியில் ஏத்துனீங்க? நமக்கு வேண்டியவங்க தான் சிஸ்டர். இவங்களும் நம்மளோட சேர்ந்து ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க. என்ன சிஸ்டர், யாருக்கு ஃபோன் பண்றீங்க? ஃபாதருக்கு ஃபோன் பண்றேன். எனக்கு இன்னும் உங்க நடவடிக்கை பார்த்தா சரியில்லைன்னு தோணுது. அவருக்கு ஃபோன் பண்ணி முதல்ல விஷயத்த சொல்லணும். ஏய், ஃபோன் பண்ணா என்ன எங்கன்னு ரூட் பூரா காமிச்சு கொடுத்துரும். போனை புடுங்கடா முதல்ல. ஏய், போன குடு. குடுங்கறல. விடுங்க. போன குடு. விடுங்க. குடு. குடுங்க போன. குடுங்கறல. விடு. போன விடு. குடுங்க. ஏய், குடு. விட்டடா. போன. சிஸ்டர், இதெல்லாம் சரியில்லை. அமைதியா உட்கார்ந்து வந்தா சேதாரம் இல்லாம வரலாம். இல்ல அப்புறம் கத்தி எடுத்து சுருக்கிட்டு போய்கிட்டே இருப்போம். என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஒரு உயிரை காப்பாத்த போக வேண்டாமா? அந்த உயிரை நீங்க காப்பாத்த போகணும்னு நினைச்சா உங்க உயிரை நீங்க விட வேண்டியது இருக்கும். ஜாக்கிரதை. அமைதியா வரணும். புரிஞ்சுதா? டேய், தலைவர் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரா? சித்தார்த்னு ஒருத்தர் தன்னோட மனைவி பொம்மியை காப்பாத்துறதுக்காக ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்காரு. அவர் நடத்துற அந்த அற போராட்டத்துல நம்ம மன்றமும் பங்கெடுத்துக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். நம்ம மன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் எப்படியாவது அவருக்கு ஹெல்ப் பண்ண பாருங்க. அண்ணா, வண்டியை லெஃப்ட்ல விடுங்க. சரிண்ணா. டேய், ஏன்டா மெயின் ரோட்ல இருந்து கட் பண்ண? மெயின் ரோட்ல போயிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோயேன், ஒருவேளை அந்த சித்தார்த் போலீஸுக்கு போயிட்டானா ரிஸ்க்.
அதான் நாம மாட்டிக்க கூடாதுன்னு இந்த மாதிரி ரோட்ல போய் வண்டியை ஒளிச்சு வச்சிடலாம். எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறமா வெளியில வந்துடலாம். அது வரைக்கும் சிஸ்டர் நம்ம கஸ்டடியிலே இருக்கட்டும். அட பாவீங்களா, நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா? ஏன் சிஸ்டர் அமைதியா வாங்க சிஸ்டர். இதுக்கான பேமெண்ட் மட்டும் எங்க கைக்கு வந்துச்சுன்னா நாங்க எல்லாம் நல்லா இருப்போம். எல்லா ரசிகர்களுக்கும் சொல்லிட்டீங்களா? நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. எந்த தப்பும் நடந்துடக்கூடாது. அவங்க நம்ம கிட்ட இருந்து சொல்லுங்கண்ணா. நம்ம பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு சொன்ன இடத்துக்கு வந்துரு. சரிண்ணா. அண்ணா ஃபோன் பண்ணாரா, நம்ம எல்லாரும் அந்த இடத்துக்கு போயிடலாம். ஹலோ, இப்பதான் ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சது. நீங்க வந்துட்டு இருக்கிற பைபாஸ்ல அந்த கிட்னாப்பரோட வண்டி 2 டோல்கேட்டை தான் சார் கிராஸ் பண்ணிருக்கு. சரி, 3வது டோல்கேட்டை இப்போ வரைக்கும் தாண்டல சார். அப்போ அந்த வண்டி நடுவில் ஏதாவது ரிப்பேர் ஆயிடுச்சா? இல்ல சார், அது தெரியல. வண்டி ரோட்ல எங்கேயுமே இல்ல சார். இப்போ என்ன சார் பண்றது? என்னோட கெஸ்ஸிங் என்னன்னா, அந்த 3வது டோல்கேட் வரதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடுல ஊருக்குள்ள போறதுக்கு மண் பாதை ஒண்ணு இருக்கு சார். அந்த பாதை வழியா தான் உள்ள போயிருப்பாங்களோன்னு என்னோட மனசுக்கு தோணுது சார். சார், அப்போ வந்து அங்க இருக்கிற யாரையாவது அனுப்பி விசாரிக்க சொல்லுங்க சார். நான் அந்த ஏரியா நிர்வாகிகள் எல்லாம் கூப்பிட்டு பேசிட்டேன். நீங்க 3வது டோலை கிராஸ் பண்ணாதீங்க. நீங்க 2 டோல்கேட்டை கிராஸ் பண்ணதுமே லெஃப்ட்ல வர மண் பாதையில உள்ள போயிடுங்க. நான் அந்த ஏரியாக்கு வந்துடுறேன் சார். ஓகே சார். ஓகே சார். சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே சார். என்னடா மெசேஜ்? இதோ பாரு, வண்டி நம்பரு, கலரு எல்லாமே போட்டிருக்கு பாரு. ஆமாடா. டேய் தினேஷ், என்னடா அங்க ஒரே கூட்டமா இருக்கு? டேய், என்ன ஆனாலும் சரி போயிட்டே இருக்கணும். நிக்காம போய்கிட்டே இரு. எப்படியாச்சும் அந்த வண்டியை பிடிச்சே ஆகணும்டா. ஆமாடா. என்னாச்சு? என்ன பிரச்சனை தெரியலண்ணா. பாரியா? பாக்குறேன். அண்ணா, டயர் பஞ்சர் ஆச்சுண்ணா. ஸ்டெப்னி இருக்கா? இருக்குண்ணா. சீக்கிரம் மாத்து. இது இப்போ மாத்திடுறேண்ணா. சீக்கிரம் மாத்திடுறேண்ணா. சிஸ்டர், நீங்க எங்க இறங்குறீங்க? நம்ம பசங்க இறங்கிட்டானுங்க. அவங்க மாத்திருவாங்க ஸ்டெப்னிய. சிஸ்டர், இது வரைக்கும் உங்களை மரியாதையா நடத்திட்டு இருக்கோம். இறங்க முயற்சி பண்ணாதீங்க. நல்லா இருக்காது சொல்லிட்டேன். டேய், என்னடா பண்றான்? சீக்கிரம் அவனை மாத்த சொல்றா. ஆனா அதை ஒரு நிமிஷம் அதை மாத்திரேன். சீக்கிரம் மாத்திரேன்.
சீக்கிரம் மாத்திரா. ஹெல்ப் காப்பாத்துங்க ஏய் காப்பாத்துங்க யாராவது காப்பாத்துங்க கம்பெனி சொல்றல. டேய் ஆம்புலன்ஸ்ரா. சித்தார்த்த தான் வர மாதிரி தெரியுது. சீக்கிரம் டயர் மாத்த சொல்லி வண்டி எடுக்க சொல்றா. ஏன்டா இப்படி அநியாயம் பண்றீங்க? ஒரு ஆபத்துல இருக்கிற பொண்ணுக்கு உதவி செய்ய முடியாம தடுக்கிறீங்களே, ஏன் இப்படி பண்றீங்க? தயவு செஞ்சு என்ன விடுங்க, நான் போகணும். டேய் நவுரா. டேய் இறங்கு. இறங்குங்கற. நான் வரமாட்டேன். இறங்கு. ஏய் இறங்கு இறங்கு இறங்கு. நான் வரமாட்டேன். இறங்குங்கற. வேகமா இருந்தா. இறங்கு. டேய் ஹெல்ப் யாராவது காப்பாத்துங்க.